வணக்கம் அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் வீரனர் பகவானின் ஆசீர்வாதத்தோடு குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு அற்புதமான இந்த கார்த்திகை மாத ராசி பலன் என்பது கன்னி ராசிக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்திலேயே அமைய பெற்று 3ஆம் இடத்திலே புதன் செவ்வாய் சூரியன் என்று 3 கிரகங்களும் 2ஆம் இடத்திலே 2 9 பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் அமைய பெற்றும் ராசியிலே லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அமைய பெற்றும் இந்த மாதம் 11ஆம் இடத்திலே குரு பகவான் என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்திலே கேது பகவான், கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு பகவான் அமைய பெற்று 6ஆம் இடத்திலே 5 6 குடையவர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமைய பெற்று மாதம் என்பது வளர்ப்பிறை திதியில் திங்கள் கிழமையில் லாபாதிபதி லாபஸ்தானத்திலே அற்புதமான உங்களுக்கு ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருந்து சனி பகவானை பார்க்க இருக்கின்ற அற்புதம். இந்த மாதங்களிலே உங்களுக்கு லாபத்தை பற்றி தொழில்களை பற்றி சிந்திக்கக்கூடியதும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது. இந்த மாதங்களிலே சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடியவர் கார்த்திகை 10ஆம் தேதி விருச்சிக ராசியில் பயிற்சியாகின்றதும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு புதன் பகவான் விருச்சிக ராசியில் இருந்து 7ஆம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் துலாம் ராசியில் இருந்து 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி புதன் பகவான் அடைகின்றதும் 20ஆம் தேதி துலாம் ராசியில் இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு விருச்சிக ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாக இருக்கின்றதும் செவ்வாய் பகவான் மாதத்தில் 21ஆம் தேதி விருச்சிக ராசியிலே இருந்து கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்திலே தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் குரு பகவான் மாதத்தில் 21ஆம் தேதி 11ஆம் இடத்தில் இருந்து அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார். 3ஆம் இடத்தில் இருந்து விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. 29ஆம் தேதி சூரிய பகவான் 3ஆம் இடத்திலிருந்து விரையாதிபதி 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இந்த காலகட்டங்களிலே ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் மட்டுமல்லாதது இங்கே செவ்வாய் பகவானும் அங்கே இருக்கின்றது. உங்களுக்கு 3 8 குடையவர் உங்களுக்கு தொடர்பு பெற்று அவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில்களிலே மாற்றத்தையும் உயர்வுகளையும் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்றார். காரணம் 4 7 என்று சொல்லக்கூடியது வீடு வாசல் சொத்து சுகங்கள் கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாண விஷயங்களிலே இந்த கார்த்திகை மாதம் என்பது சுப மாதம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகனும் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. அது மட்டுமல்லாதது புதன் பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தில் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திலும் மாற இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே கொடுக்கல் வாங்கல் சகோதரன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கண்டிப்பாக குருவின் அனுகிரகம் உங்களுக்கு ராசியிலே முயற்சி சாணத்திலே கிடைக்க இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை இந்த கார்த்திகை மாதங்களிலே உங்களுக்கு நவக்கிரக நாயகர்கள் வாரி வழங்கப் போகின்ற ஒரு அமைப்பு என்பதும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ருணரோண சத்ருஸ்தானாதிபதி சனி பகவானின் பார்வை ராசியிலே விலை இருக்கின்ற அற்புதம் என்பது சனி பகவான் கார்த்திகை 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து அவரும் 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நோய் வம்பு வழக்கு கடன்களிலே வேலை கிடைக்காதவர்களுக்கு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய 9ஆம் இடத்தை சனி பகவான் குருவி நட்சத்திரத்திலே பார்க்கின்றது. நட்சத்திரம் கொடுத்தவர் கேந்திர சாணத்திலிருந்து 4ஆம் இடத்தில் வீடு வாசல் சொத்து சம்பந்தப்பட்ட தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கல்யாண வைபவங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு கார்த்திகை மாதம் என்பது மங்களகரமான மாதம் என்பது இந்த கார்த்திகை மாதமாக இதமான மாதமாக கோடையும் குளிரும் கலந்து இருக்கக்கூடிய அற்புத மாதம் இந்த மாதம். கன்னி ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றதும் குருவின் அனுகிரகம் என்பது விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12 குடையவர் 12ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை 4 குடையவர் ஆட்சி பலத்துடனும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்க போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது சுக்கிர பகவான் இந்த மாதம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை 9 குடையவர் பார்க்க போகின்றார். 4ஆம் இடத்தை 4 குடையவர் பலம் பெற்று பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இதனால் வரையில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. 5ஆம் இடத்ததிபதி 5க்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 7ஆம் இடத்துக்கு லாபாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு அவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று பஞ்சமாதிபதியும் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் மாதத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு முதல் மாதம் என்பது மாதம் தொடக்கத்திலே உங்களுடைய
அனைத்து சுபபோக காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைய போகின்ற ஒரு அற்புதம். 3ஆம் இடத்திலிருந்து அவர் 9ஆம் இடத்தை 9 குடையவர் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது 3 குடையவர் ஆட்சி பலத்திலே இருந்து இங்கே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே சுக்கிர பகவான், செவ்வாய், சூரியன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் தொடர்புகள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. புதன் பகவானும் இந்த மாதம் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றதும், சனி பகவான் 12ஆம் தேதி கார்த்திகை மாதம் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. பூர்வீகத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் தனவாக்கு குடும்ப சாணாதிபதி பாக்கியசானத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது தகப்பனார்களால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புதமான நல்லதொரு மாற்றம், கல்யாண வைபவங்களிலே பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. என்றாலும் கூட ராசியை சனி பகவான் கடன், நோய், வம்பு வழக்கு, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கண்டிப்பாக நல்ல பலன்களை உங்களுக்கு அந்த சனி பகவான் வாங்கி நட்சத்திராதிபதி பலம் பெற்று 10ஆம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே அவருடைய பார்வையும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே கிடைக்க இருக்கின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற அமைப்பு மட்டுமல்லாதது. குரு பகவான் 4ஆம் இடத்தை 4 குடையவர் பலம் பெற்று பார்க்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட வீடு வாகனம் வண்டிகள் சுகஸ்தானத்திலே நல்லதொரு மாற்றங்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்றது. என்றாலும் கூட தாய்மார்களுக்கு ஒரு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அற்புதம். இங்கே குரு பகவான் 4 குடையவரும் 7 குடையவரும் 4ஆம் இடம் தாயை பற்றி சொல்லக்கூடிய சாணம், வீடு வாசல் சொத்து சுகங்கள் மண்மனைகளை சொல்லக்கூடிய சாணம். இந்த மண்மனைக்கு சொந்தக்காரர் செவ்வாய் பகவானும் கேந்திர சாணங்களிலே பலம் பெறுகின்றது. கன்னி ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நவகிரக நாயகர்களின் பயிற்சிகள் ராகு கதுக்களை தவிர மற்ற 7 கிரகங்களின் பயிற்சி ஆகின்றது. 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய புதன் பகவான், செவ்வாய், சூரியன் என்று சொல்லக்கூடியவர்கள் சூரிய பகவான் மாதத்தில் 29ஆம் தேதி 3ஆம் இடத்திலே விருச்சிக ராசியில் இருந்து சூரிய பகவான் பயிற்சியாக இருக்கின்றார் 4ஆம் இடத்திற்கு. புதன் பகவான் 7ஆம் தேதி உங்களுக்கு 2ஆம் இடத்திலே துலாம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. மீண்டும் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி புதன் பகவான் அடைந்து மீண்டும் அவர் 20ஆம் தேதி உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு புதன் பகவான் முயற்சி சாணத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. அந்த காலகட்டங்களிலே சுக்கிர பகவானும் உங்களுக்கு சுக்கிரன், புதன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின், சூரியன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் தொலைத்தொடர்பு, கடல் கடந்து செல்லக்கூடியவர்கள், கடல் கடந்து வரக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த நவகிரக நாயகர்கள் பயிற்சிகள் என்பது இந்த மாதத்தில் ஒட்டுமொத்தத்தில் நல்லதொரு மாற்றத்தையே கொடுக்கின்றது. வீடு வாசல், தனவாக்கு, குடும்ப சாணாதிபதி, வாக்குகளிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதம் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி முயற்சி சாணத்திலே பூர்வீக சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம். ஆனாலும் கணவன் மனைவிகள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, கல்யாண வைபவங்களிலே தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அற்புத மாற்றத்தையும் உங்களுக்கு லாபாதிபதி மாதம் தொடங்கி வைக்கின்றது என்பது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் சுபபோகமான அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற காரணம் லாபாதிபதி ராசியிலே அமையப்பெற்று இந்த மாதம் துவக்கம் என்பது நடைபெற இருக்கின்றது. அதுவும் திங்கள் கிழமையிலேயே 11ஆம் இடத்ததிபதி ராசியிலே பலம் பெற்று ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் மங்களகரமான காரியங்களிலே எடுத்த வேகத்தில் செயல்படுகின்ற ஒரு அற்புதம். முயற்சி சாணத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றதும் 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே மாதத்தில் 21ஆம் தேதி கடகராசியிலிருந்து குரு பகவான் 10ஆம் இடத்திலே கன்னி ராசிக்கு இருக்க போகின்றது. சுய நட்சத்திரத்திலே அவருடைய புனர்பூசம் 3ஆம் பாதத்திலே வர்க்கோத்தமம் பலம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலேயும் அவருடைய 9வது பார்வை என்பது உங்களுடைய 6ஆம் இடத்திலே ஒரு சிலருக்கு வேலைகளிலே ஊதிய உயர்வுகளும் பணியிலே மாற்றங்களையும் நல்லதொரு உயர்வுகளை 10ஆம் இடத்திலேயும் 6ஆம் இடத்திலே குரு பகவானுடைய தொடர்பு சுய நட்சத்திரத்திலே அந்த ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை குருவா பகவானுடைய தொடர்புகள் கிடைக்க இருக்கின்றது. இங்கே புதன், சுக்கிரன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4 கிரகங்களின் தொடர்புகள் முயற்சி சாணத்திலிருந்து 9ஆம் இடம் தொலைதூர பயணங்களை பற்றி சொல்லக்கூடிய சாணங்களிலே தகப்பனார் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள், அந்தஸ்துகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள், வெளிநாடு வெளியூர் கலைத்துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் கணினி சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதத்திலே கார்த்திகை மாதங்களிலே கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.